நான் வந்து பிராட்வேல அந்தோனியார் கோயிலுக்கு கூட போகிறேன். இப்படியே தான் போகிறேன் நாமக்கல். ஏன்னு எதுவும் சொல்கிறது இல்லையா? அவ்வளோதான். சிம்மானி எனக்கு இந்த கடவுள் தான் பிடிக்கும், அந்த கடவுள் தான் பிடிக்கும், அந்த மாதிரி எண்ணம் கிடையாது. தனித்தனி ரத்தமா எல்லா மனுஷனும் வந்து மனுஷன் ஒரே ரத்தம் தான். எதனால என்ன காரணம்? இந்த தமிழகம் ஏன் உட்காந்துக்குது? அதெல்லாம் தட்டி கேட்காது. எம்மதம் சம்மதம். ஆமாம். அப்படி வாழ்ந்துட்டா கரெக்ட் இல்லையா? எதனால என்ன காரணம்? இந்த தமிழகம் ஏன் உட்காந்துக்குது? அதெல்லாம் தட்டி கேட்காது. இனிப்பா உடனே விடுவானா? ஆனா விடுறான் இடத்துல சார். ஏன்னா பணம் பண்றவர். அதாவது கோயிலுன்னா பொதுவு தானே, அது போய் தான் ஆகணும். அது எப்படி வேணான்னு எப்படி சொல்லுவாங்க? சாமிங்கிறது எல்லாரும் பொது. சாமின்றது எல்லாருக்கும் பொது. ஐயருங்களே ஒரு அளவுக்கு பார்க்க போனா சோசியலா நம்மள மாதிரி மாறுறாங்க. இப்ப அந்த கோயிலுக்கு இளையராஜா அவர்கள் வந்து சாமி கும்பிடலான்னு போயிருக்காரு. அவரை வந்து கோயிலுக்குள்ள உள்ள கோயிலுக்குள்ள உள்ளன்னா கர்ப்பகிரகங்கிறது காமனா மூதாதையர் இருந்து ஒரு வழக்கம் வச்சிட்டு இருக்காங்க. நீ இனிப்பா உடனே விடுவானா? ஆனா விடுறான் இடத்துல சார். ஏன்னா பணம் பண்றவர். ஓகே ஓகே. பணம் பண்ற வேலை மாலையை போட்டு மரியாதை போட்டு சிலது வந்து நம்ம இடம் கொடுத்துடுறோம். அப்புறம் போய் போச்சேன்னு அனுப்ப. இப்ப இளையராஜா வந்து பணம் தரல, அதனால அவர் இல்லன்னு அப்படி நான் சொல்றேன். பட் ஏதோ அப்ரோச் பண்ண தப்பு. நான் மூலசார போனோம்னு சொல்றது தப்பு தான். அதாவது கோயிலுன்னா பொதுவு தானே, அது போய் தான் ஆகணும். அது எப்படி வேணான்னு எப்படி சொல்லுவாங்க? அது தப்பு தானே. அது நம்ம வந்து எல்லாரும் வந்து கோயிலுக்கு வந்து நல்லவங்களும் வருவாங்க, கெட்டவங்களும் வருவாங்க. அதாவது அதை நம்ம தடுக்க கூடாது. அப்படி தடுக்கிறதுக்கு அப்புறம் எதுக்கு கோயில்? சாமிங்கிறது எல்லாரும் பொது. சாமின்றது எல்லாருக்கும் பொது. அதனால இப்படி பண்றது தப்பு தான். அது தப்பு தான். இப்ப குறிப்பிட்ட சாமி இப்ப ஐயர்களா இருக்காங்க. ஆமா, அவங்களாம் தான் இந்த மாதிரி பண்றாங்க. அவங்க எல்லாம் அந்த அளவுக்கு பண்ண மாட்டாங்க. நம்மள மாதிரி இருக்கிறவங்களே பண்ணுவாங்க. நம்மள மாதிரி இருக்கிறவங்களே பண்ணுவாங்க. ஐயருங்க தான் பண்ணுவாங்கன்றதெல்லாம் கிடையாது இதுல. ஐயருங்களே ஒரு அளவுக்கு பார்க்க போனா சோசியலா நம்மள மாதிரி மாறுறாங்க. அவங்களே தெளிவா மாறுறாங்க. இப்ப எல்லாம் ஒன்னாதான் இருக்க மாதிரி தெரியுது. இன்னும் அந்த பொருளுங்க சாப்பிட்ற விஷயத்துல கொஞ்சம் என்கிட்ட வாங்கக்கூடாது, உங்ககிட்ட வாங்கக்கூடாது, அவங்க கிட்ட எடுத்துக்க கூடாது எதுவும்ன்றதுல தான் இருப்பாங்க. மற்றபடியே அவங்களும் நம்மள மாதிரியே தான் இருக்காங்க. கட்டுப்பாடு அந்த மாதிரி எதுவும் எனக்கு 70 வயசு ஆகுது. இந்த மாதிரி எனக்கு அந்த மாதிரி கேள்விப்பட்டது கிடையாது. இப்ப ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோயில் கேள்விப்பட்டேன். ஆமா, அந்த கோயில்ல பாத்தீங்கன்னா இளையராஜா அவர்கள் வந்து சாமி கும்பிடலான்னு போயிருக்காரு. ஆனா அவர் கோயிலுக்குள்ள விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அவர் வந்து இந்து தானே. இந்து தான். அவங்க ஃபாதர் கிறிஸ்டின். அதனால விட மாட்டேன்னு சொல்லியிருப்பாங்க. அவர் இந்துல மாறிட்டாரு. அவர் இந்து மாறிட்டாரு. அப்ப விடலாம் இல்லையா? சாமின்றது எல்லாம் அவங்க விட மாட்டேங்கிறாங்க. அதான் சொல்றேன். இது காலகாலமா வந்து இந்த சாதியினர் வரணும், இந்த சாதியினர் வரக்கூடாது. நம்ம பாட்டம் பூட்டனுக்கு அந்த பிரச்சனை இருந்தது. இந்த மாதிரி எதுவும் இல்லை. நான் வந்து பிராட்வேல அந்தோனியார் கோயிலுக்கு கூட போறேன். இப்படியே தான் போறேன் நாமக்கல். ஏன்னு எதுவும் சொல்றது இல்லையா? செவ்வாய்க்கிழமை போவேன் அந்தோனியார் கோயிலுக்கு. அந்த கடவுளையும் கும்பிடுறேன். எம்மதம் சம்மதம். ஆமா. அப்படி வாழ்ந்துட்டா கரெக்ட் இல்லையா? அவ்வளோதான். சிம்மானி எனக்கு இந்த கடவுள் தான் பிடிக்கும், அந்த கடவுள் தான் பிடிக்கும், அந்த மாதிரி எண்ணம் கிடையாது. நம்மளுக்கு எல்லா கடவுளும். ஆனால் நான் இந்து. மெயின் எனக்கு பெருமாள், ஐயப்பன், இது சர்ச்சுக்கு போவேன். இப்படியே தான் போவேன் நாமக்கோட. ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. அதை பற்றி தான். இளையராஜாவை இப்படி பண்ணது சரியா தவறா? உங்களோட கருத்து? தவறு தான். அந்த மாதிரி செய்யக்கூடாது, தப்பு. இப்போ நம்ம கிறிஸ்டின் போது அவங்க தடுக்கலையா நம்மளை? நம்ம போகிறோமே. அதனால இளையராஜா பண்ண தப்பு தான். அவருக்கு அனுப்பணும். அவருக்கும் ஏஜ் 77 ஏதோ ஆகுது. என்னோட 7 வருஷம் பெரியவர் தான் ஆகுது. அதனால அவர் அந்த மாதிரி செய்கிறது ரொம்ப தப்பு. இளையராஜாவை ஏன் அது மாதிரிலாம் பண்ணுறாங்க? எதனால? அந்த ஜாதின்றது என்ன காரணம்? அந்த ஜாதி இதுக்கு வருது எதனால? எல்லாம் ஒரு ரத்தம் தானே. தனித்தனி ரத்தமா எல்லா மனுஷனும் வந்து மனுஷன் ஒரே ரத்தம் தான். தனித்தனி ரத்தம் இல்லைல்ல. அது ஜாதின்றது எதனால? ஏன் அது மாதிரி வெறிச்சு விடாறாங்க? ஏன் ஐயருக்குன்னா தனி, நமக்குன்னா தனியா? ஏன் கோவிலுக்குள்ளே விட மாட்டாங்க? எதனால? என்ன காரணம்? இந்த தமிழகம் ஏன் உட்காந்துக்குது? அதெல்லாம் தட்டி கேட்காது. ரொம்ப காலமாவே நம்ம இதை கேட்டுட்டு இருக்கோம். தமிழகம் இந்த ஆட்சியில் ஏன் கேட்காத இருக்காங்க? இந்த கட்சியில் இருக்கிறவங்க, இந்த ஆட்சியில் வந்தவங்க முதல்வரெல்லாம் எதுக்குறாங்க. ஏன் அதை தட்டி கேட்க மாட்டாங்க? கேட்கணும்ல. கேட்காம ஏன் இது தமிழகம் இப்படி இருக்குன்ற நம்ம பாட்டம் பூட்டனுக்கே இந்த பிரச்சனை இருந்திருக்கு.
இப்போ எவ்வளோ காலம் முன்னேறி இருக்குது. ஏன் இது போலலாம் பண்ணுறாங்க? அது தமிழக முதல்வர் தான் கேட்கணும், அரசியல் வரவங்க தான் கேட்கணும், தட்டி கேட்டு அதை தான் சரி தட்டணும். இதுக்கெல்லாம் இப்ப இதை குறிப்பிட்ட சமூகம் தான் சேர்ந்து இந்த மாதிரி பண்றாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், குறிப்பிட்ட சமூகம் தான் இதை சேர்ந்து அவங்க உடந்தையாக இருந்து செய்கிறாங்க. அது தெரியுது, அதுதான் தெரியும், முடிவாக தெரியுது. இதெல்லாம் வந்து தமிழகத்தில் நம்ம முதல்வர் யாரோ அந்த தமிழக முதல்வர் தான் எடுத்து சொல்லி இதெல்லாம் தட்டி கேட்கணும். அப்படி ஸ்ரீவல்லிபுத்தூர் ஆண்டாள் கோயில் கேள்விப்பட்டிருக்கீங்களா? எல்லாம் போயிருக்கேன் பாருங்க, அங்கேயும் போயிருக்கேன். ஓகேண்ணா. இப்போ அந்த கோயிலுக்குள்ள நேற்று இளையராஜா அவர்கள் வந்து சாமி கும்பிடலான்னு போயிருக்காங்க. கோயிலுக்குள்ள விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அது தப்பு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அது தவறு. அதுக்காக தான் பெரியார், அண்ணா, கலைஞர் எல்லாமே இதுக்கு தான் போராடுறாங்க. இன்னும் அது பிரச்சனை தீரல. தீருங்க. கஷ்டமா தான் இருக்கு அது. ஆமா, எந்த அளவுக்கு கஷ்டத்தை ஏற்படுத்தும்? எந்த அளவுக்கு ரொம்ப கஷ்டம். தப்பு தான்.